கும்பகோணம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் நோக்கி 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற அரசு புறநகர் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஐயம்பேட்டை காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் பேருந்தில் பயணம் செய்த தஞ்சாவூரை சேர்ந்த லட்சுமி என்பவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். மேலும் விபத்து குறித்து ஐயம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் சாமி சிலையின் தலையை துண்டாக்கி சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் உள்ள சீதா ராம்தாஸ் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் முத்தாலம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் இருந்த ஒரே சமூகத்தை சேர்ந்த 2 பிரிவினரிடையே இருந்த முன்விரோதம் காரணமாக ஒரு பிரிவை சேர்ந்த சிலர் சாமி சிலை ஊர்வலத்தின் போது வழிமறித்து வாக்குவாதம் செய்து சாமி சிலையின் தலைப்பகுதி உள்ளிட்டவற்றை அடித்து சேதப்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் வாக்குவாதம் செய்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் சாமி சிலையை சேதப்படுத்தியதாக 2 பேரை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதோடு போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை அங்கிருந்து கலைந்து செல்ல வைத்தனர். கோவில் திருவிழாவின் சாமி ஊர்வலத்தின் போது முன்விரோதம் காரணமாக சாமி சிலையின் தலைப்பகுதி உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குள்ளஞ்சாவடி அருகே அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீச முயற்சித்த சம்பவத்தில் 4 பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே உள்ள அம்பலவாணன்பேட்டை அருகே அம்பேத்கர் சிலை ஒன்று அமைந்துள்ளது. இங்கு அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த சில மர்ம நபர்கள் மதுபாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி சிலை நோக்கி வீசியுள்ளனர். அப்பொழுது அது அம்பேத்கர் சிலையின் மீது படாமல் அருகில் இருந்த பழைய ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் மீது பட்டு வெடித்துள்ளது. சத்தம் கேட்டு வந்த அப்பகுதியை சார்ந்தவர்கள் இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த 4 பேரை குள்ளஞ்சாவடி போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீச முயற்சித்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் குவிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் துணை மேயர் தாமரை செல்வன் தலைமையில் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பொன்னமராவதியில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மதுபான கடை அருகே உள்ள அரியாண்டிப்பட்டி கண்மாய் கரையில் கழுத்தறுக்கப்பட்டு உடல் முழுவதும் கத்தியால் குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்தில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் பொன்னமராவதி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பொன்னமராவதி போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் அருகில் உள்ள அம்புலிப்பட்டியை சேர்ந்த அடைக்கப்பன் என்பதும் வெளியூரில் வசித்து வந்த அடைக்கப்பன் ஓட்டு போடுவதற்காக சொந்த ஊருக்கு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் உயிரிழந்த அடைக்கப்பன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் முன்விரோதம் காரணமாக கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கோணங்களில் பொன்னமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. பூஜை அறைக்குள் புகுந்த 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பினை லாவகமாக பிடித்த பாம்புபிடி வீரருக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பூந்தோட்டம் KK நகரில் வசித்து வரும் தம்பதியர் ரங்கராஜ் சுமதி. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் ரங்கராஜ் வீட்டின் பூஜை அறைக்குள் பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ரங்கராஜ் சீர்காழியில் உள்ள பாம்புபிடி வீரர் பாண்டியன் என்பவருக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த பாம்புபிடி வீரர் பாண்டியன் வீட்டின் பூஜை அறைக்குள் பதுங்கியிருந்த 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பை லாவகமாக பிடித்து கோணிப்பையில் போட்டு பாதுகாப்பாக எடுத்து சென்று வனப்பகுதியில் விட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.